ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மினி லாங் வீடியோவில் என்னன்றதை இன்றைக்கி பார்த்துலாமா? சமையல் பூஜை தான். இன்றைக்கி என்ன சமையல் வச்சேன்றதை பார்த்துடலாம். காலையில் ஒரு 4:45 டைம் போல் தான் பிரம்ம முகூர்த்த தீபம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். கரெக்டாக நான் 3 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா 4:45க்கு வந்து இந்த தீபம் போட்டுருவேன் கரெக்டாக. அப்படி தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. கொஞ்சம் அந்த டயத்துக்கு ஷார்ப்பாக பிரம்ம முகூர்த்த தீபம்னா அந்த டயத்துக்கு போகிறது தான் எனக்கு திருப்திப்படும். 4:45க்குலாம் நான் தீபம் போடுறது. அப்படி தான் கொண்டுட்டுருக்கேன். பிரபஞ்சத்துக்கு தீபாரணம் காட்டி நிலவாசல் பூஜையை முடித்து அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து சாமி கும்பிடுவேன். சாமி கும்பிட்றப்ப எனக்கு மட்டுமே நல்லதை செய்யலாம் நான் நினச்சி வேண்டினதே இல்லை. என்னை சுற்றி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும், அவங்க நினச்சதுன்னா நடக்கணும். அப்படி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படி தான் நினச்சி நான் கும்பிட்றேன். நம்ம நினச்சது நடக்கணும், அவங்கெல்லாம் நினச்சதெல்லாம் நடக்கணும், நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நான் கும்பிட்ருக்கேன் இது வரைக்குமேவும். நேற்றுக்கெல்லாம் தம்பியெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்ப ஒரு சின்ன அவன் ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிளில் வரப்போ ஒரு நல்ல அடின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அவன் போட்டிருக்க ட்ரெஸ் அந்தளவுக்கு கிழிஞ்சிருக்கு. அவன் மேலே ஒரு சின்ன துளி கூட காயம் இல்லாமல் இருக்குன்னா நான் கும்புற சாமி தான் அவனை காப்பாற்றியிருக்கு. அந்தளவுக்கு எந்த ஒரு காயம் இல்லாமல் அப்படின்ற மாதிரி அதுதான் என் மனசில் பட்டுச்சவன் எந்த மாதிரி சொல்கிறப்பவேவும். அந்த டயத்தில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம்னா எனக்கு ஒரு 5 மணிக்கெலாம் பூஜையெல்லாம் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சிருச்சுலன்னு தூங்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த டயத்தில் பூ எல்லாம் இருந்தது. சரி அந்த பூவெல்லாம் கட்டிகிட்டு இருந்தோம்னா டைம் ஓடிடும். அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிடலான்னு தான் அப்போ அதைத்தான் எடுத்து வச்சு கட்டி முடிச்சுட்டு சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பீன்ஸ் கேரட்டு பொரியல், வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் ரெடி பண்ணுறேன். பீன்ஸ் கேரட்டு பொரியலில் தேங்காய் பூ போட்டால் தம்பிக்கு பிடிக்காது. தேங்காய் பூ போடாமல் பொரிச்சு கொடுங்கன்னு சொல்லுவான். அது மாதிரியே தான் இன்றைக்கி பொரிச்சிட போகிறேன். தேங்காய் பூ சேர்க்கலை. அந்த மாதிரி கீழே விழுந்துட்டேம்மா அப்படின்னு அவன் எப்படின்றதெல்லாம் சொல்லவுமே எனக்கு டக்குன்னு கண்ணு கலங்கி போச்சு. என் பிள்ளை இப்படி இந்த அளவுக்கு விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரே பதட்டமாக இருந்துச்சு. இனிமேல் இப்படியெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு உங்கள் அப்பா உடனே திட்டுனாங்க. உடனே பேசாண்டு ஸ்கூல் வேனில் வர ஆரம்பி, உன்னை தனியாக சரி போய் வந்து பழகட்டும் அப்படின்னு ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சா நீ இப்படி தேவையில்லாத வேலை பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்லி உங்கள் அப்பாவும் சத்தம் போட்டாங்க. நானும் சத்தம் போட்டு விட்டேன். இனிமேல் இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி விட்டுருக்கேன். இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் போயிருக்கான். வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு ரொம்ப நாளாச்சு. அதனால தான் இன்றைக்கி வெண்டைக்காவை பார்க்கவுமே வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சிடணும் அப்படின்னு வச்சாச்சு. எனக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் சாம்பார் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வெண்டைக்காய் சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. பாசிப்பருப்பு போட்டு வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சா நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றது. தம்பிக்கு தோசை ஊற்றிட்டுருக்கேன். அவனுக்கு தான். எனக்கு இன்றைக்கி பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. கோதுமை தோசை நம்ம சின்ன பிள்ளையில எவ்வளோ விரும்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே எனக்கு இந்த தோசை வேணும், உனக்கு இந்த தோசை வேணும் அப்படின்னு நினச்சி விரும்பி வாங்கி சாப்பிடுவோன்ற ஞாபகம் வந்தது. அதுக்காக தான் இன்றைக்கி எனக்கு அந்த ஜீனி வச்சு இந்த கோதுமை தோசை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப. அதுக்காகவே இந்த கோதுமை தோசை ரெடி பண்ணியாச்சு. எங்கள் அப்பாவுக்கு சுகர் பேஷண்ட்டு. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு சுகர் வந்துருச்சு. அப்போது எங்கள் அம்மா 2 வேளைக்கு கோதுமை தோசை கொடுப்பாங்க. மதிய நேரம் மட்டும் சாப்பாடு கொடுப்பாங்க. நார்மலாக அரிசி மாவு தோசையெல்லாம் செய்வாங்க. ஆனால் கோதுமை தோசைங்கிறது சின்ன பிள்ளையில பிடிச்சிருக்கும் அந்த அளவுக்கு எங்களுக்கு. அந்த மீதி தோசை மாவு ஒரு தோசைக்கு இருக்குமா அந்த மாவில் ஊற்றி திறப்ப எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் பழைய மெமரியெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு சிரிப்பாக வரும்.